நீங்கள் ஒரு பிகினர் ப்ரோக்ராமிங் கற்றுட்டு இருக்கீங்க, ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னோட பேர் ரவி, ஃபவுண்டர் ஆஃப் டெக்ஸன் அகாடமி. என்னோட ஐடி கரியரில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் ரியல் ரீசன்ஸ் ஒய் பிகினர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரைட். ஸோ நீங்கள் ஒரு பிகினர், ஒரு லாங்குவேஜை நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம வந்து பேசுகிற லாங்குவேஜ் மாதிரி தான். ரைட்ஸ். இப்போ தமிழ்லேருந்து ஒரு தெலுங்கு கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுறோம் இல்லையா? சேம் வே இந்த கோட் பண்ணுற அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு இருக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜுக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டூல்ஸ் எல்லாமே வேரி ஆகும். ஸோ எடுத்த உடனே நம்ம அந்த பிகினர் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மெமரைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அதோட சின்டாக்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டராகவே நம்ம தான் அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்செப்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. பட் என்ன காமன் மிஸ்டேக்ஸ் பிகினர் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் பிட்வீன் டுட்டோரியல்ஸ். ஸோ நிறைய வந்துட்டு யூடியூப் டுட்டோரியல்ஸ், கோடிங் டுட்டோரியல்ஸ் அது இதுன்னு நம்ம ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தரோட வே ஆஃப் டீச்சிங் வந்து இன்னொரு இடத்துல மாறும். ஸோ நம்ம இந்த ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டு நம்ம அடுத்த டுட்டோரியல் பாதியிலே விட்டுட்டு அடுத்த டுட்டோரியல் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பிகினரோட மிஸ்டேக் இது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்மளால முழுசாக தெரிஞ்சுக்காம முடியாமல் போகலாம். செகண்ட் மிஸ்டேக், ஃபோக்கஸிங் ஆன் சின்டாக்ஸ், நாட் ப்ராப்ளம் சால்விங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சின்டாக்ஸ் மட்டும் எப்படின்னு பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு பைத்தான் சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும், இன்டென்டேஷனில் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட்னா இப்படி தான் இருக்கும், சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துப்பாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப லேக் ஆவாங்க. இது என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து திங்க் லைக் அ ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. திங்க் லைக் அ டெவலப்பர், திங்க் லைக் அ ப்ரோக்ராமர். ஒரு ப்ராப்ளம் சால்விங் மென்டாலிட்டியோட நம்ம திங்க் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஒன்லி ப்ரோக்ராமிங் மட்டும் கற்றுக்கணும், அந்த சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ஃபுல்ஃபில் ஆக்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அந்த அப்ரோச்சை வந்து நம்ம டே பை டே நம்ம கோட் பண்ணும்போது வளர்த்துக்கிட்டா தான் முடியும். தேர்ட் மிஸ்டேக், வெயிட்டிங் டூ லாங். இப்போ ஒரு பிகினர் இருப்பாங்க, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க, ஒரு ரியாக்ட் கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸை படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, டுட்டோரியல் ஆஃப்டர் டுட்டோரியல், கிளாஸஸ் ஆஃப்டர் கிளாஸஸ், ஒரு ஆப்பை வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்றதை மட்டுமே ரிப்பீட்டடாக வந்து ஒரு 10 டுட்டோரியல் கிட்ட பார்த்துருப்பாங்க, ஒரு 10 யூடியூப் வீடியோஸ் கிட்ட பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து காமன் மிஸ்டேக்ஸ் ஒரு பிகினர் வந்து பண்ணுறது. ஒன்லி டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, சீக்கிரமாக நம்மளால் எதையும் கற்றுக்க முடியாமல் போகலாம். நம்மளே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஒரு அமேசானில் ஒரு லைவ் கார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஒரு கிளாசிஃபைட்ஸில் ஒரு லிஸ்டிங் எப்படி நடக்குது, இதை நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியை டெவலப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேக்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரைட், நம்ம 3 மிஸ்டேக்ஸையும் பார்த்தோம். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இதை எப்படி நம்ம டிரான்சிஷன் பண்ணலாம், அதாவது ஒரு லேக்கிங் ஸ்டேட்லேருந்து அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேட்டுக்கு எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணால் இந்த பிகினர் வந்து ஒரு ஏர்ஜ் இருக்கும், ஒரு லாங்குவேஜ்லேருந்து அடுத்த லாங்குவேஜ் பார்த்தோன்னே அடுத்த லாங்குவேஜை கற்றுக்கலாம், பைத்தான்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டும் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏர்ஜ் இருக்கும். அந்த ஏர்ஜ்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் நம்ம ஃபிக்ஸடாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜை கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணால் பெட்டராக இருக்கும். செகண்ட் திங், ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டைல் வந்து த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு அடாப்ட் ஆக நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்கும், அடாப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்ட் திங், கற்றுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஏதாச்சும் ஒன்று பில்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக நமக்கு வந்து ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்றது, ஒரு கான்செப்ட்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது,
ஒரு ஃபார் லூப்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டராக ஒரு லேக்கிங் ஸ்டேட்லேருந்து டெவலப்மெண்ட் ஸ்டேட்டுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறது ரொம்ப ஈஸியாகவே முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக்ஸன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.